அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. பேரன்பு கொண்ட ஆன்மநேய ஒருமைப்பாடுடைய சகோதர சகோதரிகளுக்கு யூடியூப் சேனலிலிருந்து சாகா கல்வி ரவி என்ற யூடியூப் சேனலிலிருந்து கூடுவாஞ்சேரி சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்திலிருந்து ரவிகுலம் 1000 வணக்கங்களுடன் கூறிக்கொள்கிறேன். நேற்று வரை எல்லோரும் பொதுவில் இடுகின்ற சிவத்தை பற்றியும் அந்த சிவமானது எந்த அளவுக்கு உள்ளே உவகை கொடுக்கின்றது, அந்த கனி சிவமாகிய அந்த அருள் எப்படி கனி ஆகிறது, அந்த கனி எவ்வளவு சுவையாகிறது என்று பார்த்தோம். இப்பொழுது எல்லோருக்கும் பொதுவில் இடுகின்ற சிவமாகப்பட்டது 2 நிலைகளில் மனிதரை வைத்திருக்கிறார்கள். ஒன்று அகவினத்தார் என்றும் மற்றொன்று புறவினத்தார் என்றும். அப்போ அகவினத்தாருக்கு எப்படி பண்ணணும், புறவினத்தார் எப்படி பண்ணணும்னு இந்த பாடலில் நம்ம பார்ப்போம். வன்புடையார் கொலை கண்டு கொலையுண்பார் சிறிதோ மரபினர் அன்று ஆதலினால் வகுத்த அவரளவில் அன்புடைய என் மகனே பசித்தவிர்த்தல் புரிக அன்றே அருட்செயல் ஒன்றும் செயத்துணியல் என்றே இன்புற எந்தனுக்கு இசைத்த என் குருவே எனைத்தான் என்ற தனித்தந்தையே தாயே என் இறையே. உயிர்கொலையும் கொலை புசிப்பும் உடையவர்கள் எல்லாம் புறவினத்தார் அல்லர், அவர் புறவினத்தார். அவர்க்கு பசிப்புறும் பயிர் புறும்போர் பசி தவிர்த்தல் மாத்திரமே புரிக பரிந்து மற்றை பண்புரையேல் நன்பு உதவேல் இங்கே நயப்புரு சன்மார்க்கம் அவர் அடையும் அளவும் இதுதான் நம்மானை என்று எனக்கு நவின்ற அருளிரையே. மயற்பரு மெய்த்தவர் போற்ற பொதுவில் நடம் புரியும் மானடத்தரசே என் மாலை அணிந்தருளே. கொலை புரிவார் தவிர மற்ற எல்லோரும் எனது குலத்தாரே, நீ எனது குலத்து முதன் மகனே. மலைவரவே சுத்த சிவ சன்மார்க்க வளர்ந்து இருக்க என வாழ்த்திய என் குருவே, குலையறியா பெருந்தவர்கள் போற்ற பொது நடுவில் புனித நடத்தரசே என் புகழும் மணிந்தருளே. இங்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை வள்ளல் பெருமானை ஆசீர்வதித்தை பார்க்கிறோம். அதாவது சுத்த சிவ சுமரச சன்மார்க்கம் வளர்ந்து இருக்க வாழ்த்திய குருவே. அதாவது கொலை தொழிலை புரிகின்றவர்களில் சிலர் விளையாட்டுக்காகவும் பொழுதுபோக்குக்காகவும் கூட சில சிற்றூர்களை இரக்கமின்றி பறவைகளை மீன் முதலான நீர்வாழ் உயிரினங்களை கொள்வது உண்டு. அவர்கள் சில மாமிசம் முதலான புலை உணவு சாப்பிடாதவர்களை நான் பார்த்திருக்கிறேன். அவ்வாறு செய்வது தகுமா கேட்கும்போது போக்குக்காக இது செய்கிறோம் என்று வாய்ப்பூசாது சொல்லுகிறார்கள். இவரை கொலை செய்வாங்க, ஆனால் சாப்பிட மாட்டாங்க. தொழிலுக்காக ஒட்டகம், மாடு, ஆடு, பறவை, நீர்வாழ்வின பிராணிகளை, நண்டு, நத்தை, சுறா முதல மீன்களை எல்லாம் கொன்று தொழில் நடத்துகின்றனர். இவர்களில் பரம்பரை தொழிலாக செய்கின்றவராக இருந்தாலும் இந்த அறிவியல் யுகத்தில் பல்வேறு வகையான தாவர உணவுகள் கிடைத்தாலும் அதை பொருட்படுத்தாமல் கொலை தொழில் புரிகின்ற விலங்காகவே அவர்கள் இருந்து சற்றும் இரக்கமில்லாமல் உயிர்களை கொன்று அதன் புலாலை உண்டு கழிக்கின்றனர்.
இறைவன் வேறு, வள்ளல் பெருமான் வேறு, அவரிடம் உள்ள இரக்கம் வேறு என பிரித்து அறியாதபடி வள்ளல் பெருமானை அவர்கள் உயிரும் இரக்கமும் ஒன்றாய் இருக்கும்படி இறைவன் அருட்சோதி ஆண்டவர் இம்மண்ணுலகில் வள்ளல் பெருமானை வருவிக்க உற்று எல்லளவும் பேதமில்லாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணுகின்ற கருணையின் மிக்க ஆன்மீனேய ஒருமைப்பாட்டு உடையவர்கள்தான் கடவுள் வகுத்த புனித குலமாகிய சமரச சுத்த சன்மார்க்க நெறியை கடைபிடிக்கக்கூடியவர்கள். இவர்கள்தான் கடவுள் குலம் சார்ந்து அதில் நிற்கக்கூடிய உத்தமர்கள். அதனால்தான் மகனே, கொலை தொழில் புரிகின்றவர்கள் தவிர மற்ற எல்லோரும் நினது புனித குலத்தவர் என்று சொல்கின்றார். அந்த குலத்தில் முதல் மகன் நீ. கொலை புரிவை உடையவர்கள் அறியாமையின் இருளில் உள்ளவர்கள். அந்த அறியாமையை இருளாம் மயக்கம் மற்றும் போகும்படியாக சுத்த சிவ சன்மார்க்க வளரவும் வளர்ந்து இருக்கும்படியாகவும் நீ செய்வாயாக என்று அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஆசீர்வதித்தனால் அந்த ஆண்டவரை என் குருவே என்று அவர் சொல்கின்றார். பெருந்தவம் செய்கின்ற உத்தமர் யாரெனில் புலை என்பது என் என சிறிதும் புலை என்பதே என்னான்னு சிறிதும் அறியாதவர்கள். புலை என்பது பிற உயிரின் உடம்பாகிய ஊன் அல்லது தசை மட்டுமல்ல, உள்ளத்தால் அது போன்ற அசுத்த தீய செயல்கள் பிற உயிருக்கு ஏற்படுத்த நினைப்பதும் புலையே. புலை துர்குணமே. மேலும் பிற உயிர்களை கொள்ளும் துன்பத்தை விட கொடியது கடும் சொற்கள் கூறுவது. இது மனத்தளவில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி உயிரோடு கொள்வதற்கு சமம். எனவே மனத்தளவிலும் சொல்லளவிலும் செயலளவிலும் எவ்வுயிர்க்கும் இம்சை செய்வதெல்லாம் புலைக்கு சமமே. எவ்வுயிரிலும் இரக்கம் இருக்கின்றார் என்று அறியாமல் அவ்வுயிர்களை சற்றும் இரக்கமில்லாமல் கொன்று கொலை தொழிலை புரிகின்றவர்களும் கொலை புரிந்த உயிரின் உடலாகிய புலை உணவை உண்ணுகின்றவர்களும் ஆகிய இவர்கள் எல்லோரும் மனித இனத்திற்கு உரிய உறவினர்கள் அல்லாதவர்கள். அதற்கு பதிலாக மற்ற கீழ்ப்பட்ட உயிர் வகையை சார்ந்தவர்கள். ஆதலால் அப்படிப்பட்ட அவர்கள் புறவினத்தார் ஆவார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு மனமுதலாகிய கருவி கரணங்களை சுட்டெரிக்கும் பசி துன்பம் வந்தபோது அப்பசி துன்பத்தை நீக்குவது மட்டுமே செய்க. உயிரிரக்கமும் அன்பும் இல்லாமல் கொலை புரிபொன்றுக்கு மற்ற எந்த பண்பு வார்த்தையோ இன்சொல் வார்த்தையோ சொல்லக்கூடாது. அவர்களுக்கு எந்த நல்ல உதவிகளையோ செய்தல் கூடாது. இந்த நிபந்தனை ஏது மட்டுமென்றால், மேற்படி கொலை புலை புரிகின்றவர்கள் மனம் திருந்தி அனைவராலும் விரும்பப்படும் சன்மார்க்கத்தை மேற்கொண்டு சன்மார்க்க பெரும் பயனை அடைகின்ற முயற்சியில் ஈடுபடும் போது வரை இதை நாம் செய்யணும். இதுவே எம் ஆணை என்று மிகவும் உறுதிப்பட வள்ளல் பெருமானுக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஆணை போன்றார். அவ்வாறு தனக்கு ஆணையிட்டு மேற்படி வார்த்தைகளை அருளிய அருள் இறைவனே என்று போற்றி துதிக்கின்றார். மேற்படி சுத்த சன்மார்க்க சீலர்கள் சங்கங்களில் விழாக்களில் எடுத்துரைக்கும் போது நடுநிலைமை நின்று சீர்தூக்கி பார்க்கும் எண்ணம் இல்லாதவர்கள் நம்மை ஏளனமாக பார்ப்பதும் எதிர்கருத்து உரைப்பதும் நாம் அறிந்ததுதான். இறைவனிட்ட கட்டளை என்று அதனை மதித்து நடக்க விரும்புவாதவர்கள் சன்மார்க்கத்தில் உன்னத நோக்கத்திற்கு எதிராக நையாண்டி பேசி இகழும் போது சன்மார்க்கிகள் பெரிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. மயக்கத்தை அறுத்தெரித்து தெளிந்த அடைமுறையோரும் அருட்பெருஞ்சோதி இறைவனையே சரணாகதி அடைந்தவருமான திருவாளர்கள் எல்லோரும் மெய்த்தவத்தோர் ஆவார். அப்படிப்பட்டவர்கள் எல்லோரும் தம் தம் ஆன்ம பொதுவாகிய திருச்சிற்றம்பலத்தில் எவ்வுயிரும் இன்பம் அடைதல் பொருட்டே இடைவிடாது திருநடம் புரிகின்ற இறைவனை போற்றி துதிக்கின்றார்களாம். அத்தகைய எண்ணரசே நான் சூட்டும் சொல் மாலையை அணிந்து கொண்டு அருள் புரிய வேண்டும் என்று கூறுகின்றார்.
மேலும் அன்புடைய மகனே என்று கனிவோடு அழைத்து வள்ளல் பெருமான் உயிர்கொலையினை அஞ்சாமல் செய்பவர் ஏதாவது துன்பத்தில் அகப்பட்டு வருந்தும் நிலையினை நமது கண்டால் அவர்களுக்கு உதவி செய்விடு என்று உயிர்கொலை கொன்று புலை உண்ணும் கொடியவர்கள் மனித குலத்திற்கு அடாதவர்கள். ஆதலால் அப்படிப்பட்டவருக்கு பசி நேர்ந்து வரும்போது பசி தவிர்க்கும் செயலை மட்டும் புரிய வேண்டும் என்றும், மற்றபடி அக்கொடியவர்கள் தயவினால் வேறு எந்த நேரத்திலும் செய்யக்கூடாது என்றும் பெருமான் உள்ள மகிழும்படி இனியாம வள்ளல் பெருமான் உள்ள மகிழும்படி இறைவன் இனிமையாக எடுத்துரைக்கின்றதாக அவர் கூறுகின்றார். இந்த உயர் ஜாதி என கூறிக்கொள்பவர்கள் குலத்தில் வளரும் தலைமுறையினர் மற்ற குறிப்பிறப்பில் பிறந்து கொலை புரிபவர்களை நண்பர்களாகி கொண்டு அவர்களோடு சேர்ந்து கொலை புரிவதை நாம் பார்க்கின்றோம். அக்கொடிய மனித குலத்திற்கு அடாத செயல்கள் புரியும் மக்கள் புலால் உணவோடு மிதமிஞ்சிய மது வகைகளை அருந்துவிட்டு அறிவு மழுங்கி வன்முறைகளான திருடு, கொலை, பலாத்காரம் செய்தல், ஏமாற்றுதல் முதலிய பழிபாவங்களை வெட்கமில்லாமல் செய்கின்றார்கள். இது போன்ற பழிபாவ செயல்கள் நாகரிக என்ற பெயரால் நடக்கிறது. இப்பொழுது கொலை உண்பது தவறே இல்லை என வாதம் செய்யப்படுகிறது. கொலை என்பதை மனிதரை கொள்வது மட்டும் என்பதாக அர்த்தம் பண்ணி கொள்கிறார்கள். ஆன்மீகம் என்ற பெயரால் சமயங்கள் கடவுள் எவ்வுயிரிலும் எவ்வொருவரும் உள்ளார் என்று பறைசாற்றி கொண்டு இருந்தனவே தவிர கொலை உண்பதையும் உயிர்கொலை செய்ததையும் மற்ற சமய மதங்கள் கண்டுகொள்ளவில்லை. அவ்வாறு கண்டித்தால் ஆலயத்திற்கு வரமாட்டார்கள் என்று சமாதானம் கூறுகின்ற அந்த காலகட்டத்தில் தான் வள்ளல் பெருமானவர்கள் சத்தியஞான சபைக்குள் கொலை புலை கூறுவோர் எவரும் உள்ளே செல்லக்கூடாது என்று ஆணையிட்டார். அதாவது கொலை தவிர்த்தவர் மட்டுமே உள்ளே செல்க என்று எழுதியதன் அர்த்தம் விளங்காமல் அனைத்து தரப்பு மக்களும் உள்ளே செல்கின்றனர். சிறு தெய்வம் என்ற பெயரில் கோழி, ஆடு, மாடு, பன்றி, கடா முதலிய உயிர்களை பலி செய்யும் கொடிய செயல்களை தமிழக அரசு கொண்டு வந்த சட்டமானது ஆன்மீக வள்ளல்கள் தோன்றிய தமிழக பூமியில் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மனிதர்களுக்காக அவர்கள் உயர்ந்த பிறப்பிற்காக கூறப்பட்ட நல்லொழுக்க கோட்பாடுகள் அனைத்து உலகிற்கு எடுத்து சொல்லப்பட வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தையுடைய சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கங்கள் தர்மசாலைகள் அமைத்து உணவு மட்டுமே வழங்கும் பரிதாப நிலையில் இன்றையே இருந்தனர். அவர்களும் எனைத்தான் என்ற தனித்தனையே என்று உயர் பிறப்பாம் மனித பிறவின் மேன்மையை உன்னதமான உண்மையை சற்குணவே உணர்த்த முடியும். வள்ளல் பெருமான் அவர்களின் அளவற்ற பெருங்கருணையால் மனித பிறப்பில் உயர்ந்த லட்சியமாகிய மனித பிறவினால் அடையத்தக்க மரணப்பா பெருவாழ்வு என்னும் நித்திய சத்திய வாழ்வை பற்றிய உண்மையை அறிந்து ஒளிவு மறைவின்றி எல்லோரையும் சத்திய சுகபூரண பெருவாழ்வுக்கு அழைத்து கொண்டு நம்மை பக்குவப்படுத்தி கொண்டும் உள்ள நமது பெருமானவர்கள் சித்தி வளாகத்தில் இருந்து இன்றளவுக்கும் அந்த வேலையை செய்கின்றார். ஆகவே சன்மார்க்க அன்பர்களாகிய நாம் எவ்விதத்தாலாவது ஒருவரையாவது கொலை தவிர்த்தலிலிருந்து அவர்களை தடுத்து சன்மார்க்கிகளாக முயற்சி செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு இத்துடன் நிறைவேற்றிக் கொள்கிறேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி.